சர்வதேச அளவிலான முதலீடுகளுக்கு சீனாவுக்கு மாற்றாக வலுவான போட்டியாளர்களில் ஒன்றாக தமிழ்நாடு திகழ்வதாக தி ஹிந்து ஆங்கில நாளேடு தெரிவித்துள்ளது. தி ஹிந்து ஆங்கில நாளேட்டின் இணையதளத்தில் வெளியாகியுள்ள செய்தியில், தொலைநோக்கு சிந்தனையாளரும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சருமான பேரறிஞர் அண்ணா கடந்த 1968 புகழ்பெற்ற ஏல் பல்கலைக்கழகத்திற்கு சென்று உரையாற்றியதாகவும், அப்போது இந்தியாவை ஜனநாயகத்திற்கான பரிசோதனை நிலையம் என்று அவர் தெரிவித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. ஜனநாயகத்தை அரசியல் கருவியாக கொண்டு இந்தியா தனது பொருளாதாரத்தை புனரமைக்க முடிந்தால் அது சீனா மற்றும் அதன் கம்யூனிஸ்ட் சகாக்களால் ஆதரிக்கப்படும் சர்வாதிகார மாதிரிகளுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும் என்றும் தெரிவித்திருந்தார். மேலும், நாம் என்ன பொருளாதார முன்னேற்றம் அடைந்தாலும் நமது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாவிட்டால் வறுமையை விரட்ட முடியாது என்று பேரறிஞர் அண்ணா உரையாற்றியது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதன்படி 50 ஆண்டுகளுக்கு பிறகு பேரறிஞர் அண்ணாவின் தொலைநோக்கு பார்வைக்கு தமிழ்நாடு ஒரு சான்றாக திகழ்கிறது. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்பட்டு நமது பொருளாதாரத்தை புனரமைத்துள்ளோம். இது இந்தியாவின் நீடித்த நிலையான வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பதாகவும், அதனால் நாட்டின் கலங்கரை விளக்கமாக தமிழ்நாடு திகழ்வதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் சர்வதேச அளவிலான முதலீடுகளுக்கு சீனாவிற்கு மாற்றாக வலுவான போட்டியாளர்களில் ஒன்றாக தமிழ்நாடு உருவெடுத்துள்ளதாகவும் தி ஹிந்து ஆங்கில நாளேடு வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது.